பிவிக்கு பார்த்துட்ருக்கோம். ஒரு கடைக்காரர் குறித்த விலையில் 20% தள்ளுபடி கொடுத்து 12% லாபம் அடைகிறார். அவர் அடக்க விலையை விட எத்தனை சதவீதம் அதிகமாக விலையை குறித்திருந்தார்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல அடக்க விலை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 12% லாபம் அடைகிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருந்தா அது கிடச்சிருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 12/100 ஆஃப் எக்ஸு. அப்போ உங்களுக்கு என்னாகும்? எல்சிஎம் எடுத்திங்கன்னா 112/100 ஆஃப் எக்ஸ். அதாவது இந்த இதுக்கு விற்றுருந்தா தான் உங்களுக்கு 12% லாபம் கிடச்சிருக்கும். ஆனால் அவர் இதுலேயே 20% அதிகமாக போட்டு தான் மார்க்கெட் ப்ரைஸை மார்க் பண்ணியிருப்பார். அப்போ தான் அவருக்கு இந்த லாபம் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் மார்க்கெட் ப்ரைஸில் 20% கொடுத்துருக்காரு. அப்போ என்ன பண்ணியிருப்பார்னா ஒரு ப்ரைஸ் மார்க் பண்ணி வச்சுருப்பார் இதோட 20% அதிகமாக. ஸோ அந்த 20% கழிச்ச வாட்டி தான் அவருக்கு இது கிடச்சிருக்கும். கரெக்டாக? இந்த அமௌண்ட்டு 112/100. ஓகே. ஸோ இப்போ இதில் மார்க் ப்ரைஸ் வேணும்னா 100 - 20னா 80/100ன்னு வரும். கரெக்டாக? இந்த சைடு 112/100. இந்த 100 இந்த 100 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 112/80 × எக்ஸ். ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சிச்சு, மார்க்கெட் ப்ரைஸும் தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க? அவர் அடக்க விலையை விட எத்தனை சதவீதம் அதிகமாக விலையை குறித்திருந்தார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம சதவீதம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது என்ன பண்ணுவோம்? சதவீதத்துக்கு காஸ்ட் ப்ரைஸ் தான் எப்பவுமே கீழே போடுவோம். அப்போ கீழே எக்ஸ் வரும். மேலே வந்து என்ன பண்ணுவோம்? ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ லாபம் வச்சாருன்னு, அது இந்த லாப சதவீதம் தான் அவங்க கேட்குறாங்க. எவ்வளோ வந்து அதிகமாக குறிச்சிருப்பாருன்னு. அப்போது இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அப்போது 112/80 எக்ஸ் மைனஸ் எக்ஸ். இது சதவீதம் கேட்கறனால × 100 போடுறோம். ஓகேவா? சிம்பிளை பண்ணுங்கள். இதில் 80 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 32 வருமா? 32x/80xன்னு வரும். எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். × 100. இது கேன்சல் பண்ணலாமா? இது 4 டைம்ஸு, இது 5 டைம்ஸு. இந்த 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது எத்தனை டைம் வரும்? 8 4s are 32. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40%ன்னு வரும். அப்போது அவருக்கு அதிகமாக எவ்வளோ பர்சன்டேஜ் குறிச்சிருக்காருன்னா 40% அதிகமாக விலையை குறிச்சிருக்காரு. இதுதான் சம்மோட ஆன்சர். ஓகேவா?